இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவத்தினுடைய மிக 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 முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியம், முதல் சத்தியம் தான் அன்பு. God's love. அன்பு. Love one another. உன்னை போல் பிறனையும் நேசி. இயேசு சொன்னது, உன்னை போல் பிறனையும் நேசி. அன்பில்லாதவன் தேவனை அறியான். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லையா, நீ தேவனை அறியல. அன்பு இருக்காங்க உங்க வாழ்க்கையில, மற்றவர்களுக்கு அன்பு காட்டுறீங்களா? அன்பு 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க, வாழ்க்கைகளை காட்டுகிறீர்களா? காட்டலையா? உதட்டளவுல இருக்குதா? நீங்கள் தேவனை அறியவில்லை, தேவனை அறிந்ததை போல காட்டிக்கொள்கிறீர்கள். அதுதான் பைபிள் படி உண்மை. அதுதான் பைபிள் படி உண்மை. அதுதான் வேதத்தின்படி உண்மை. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், பக்கத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம பார்த்துட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால உதவி செய்ய முடியும், கொடுக்க முடியும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திராணி இருக்கிறது, அதுக்கு மிஞ்சிய எவ்வளவோ இருக்கிறது உங்களுக்கு. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் என்ன, மேலந்து பாப்பாருவா, அப்படியா? கொடுக்கறதுக்கு இருக்குது, திராணி இருக்குது, அவனை கொடுக்கறதுக்கு கொடுத்திருக்கேன், தேவன் உதவி செய்வார். ஜெபம் பண்றேன். உங்க ஜெபம் கூரைக்கு மேல கூட போகாது. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார், தள்ளிடுவாரு. உனக்கு கொடுக்கறதுக்கு திராணி இருக்குது, உன்னால கொடுக்க முடியும். அவனுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை உன்னால உதவி செய்ய முடியும், உனக்கு இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற? ஜெபிக்கிறேன்னு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க ஜெபம் ஏசு கேட்கவா? கேட்பாரா? இல்லையே, கேட்க மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பாவம் இருக்குது. என்ன பாவம்? அன்பில்லாதவன் தேவனை அறியான். வசனம் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்க தேவனை அறியவே இல்லை, அறிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்க. பக்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கான், உதவி செய்ய முடியும், செய்யல. செய்யாம நான் ஜெபம் பண்றேன். ஒரு பசியோடு வருகிறான், தெரியும் சாப்பாடு வேணும், சாப்பாடு கொடுக்கணும், ஒரு பசிக்குதுன்னு தெரியும். ஆனா ஜெபம் பண்றேன், கர்த்தர் உனக்கு ஆகாரம் தருவார். தப்புங்க, நீங்க தேவனை அறியவில்லை, பட் அன்பு இல்ல. உங்களால கொடுக்க முடியும், கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க அனுபவம் எப்படி இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, நாங்கள் மற்றவர்கள் அன்பு காட்டுகிறோம். உதட்டுல, உள்ளத்துல பச்சிக்கிற ஓநாய்கள், பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. பச்சிக்கிற ஓநாய்கள், அவர்கள் நாவில் சர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. மற்றவர்கள் நேசிக்கிறோமா? இல்ல நேசிக்கிற மாதிரி காட்டுறோமா? தெய்வீக அன்பு வெளிப்படுகிறதா? பல வருஷத்திற்கு முன்னால் ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்தார் ஒரு பகுதியில். அந்த தேவ மனிதன் அந்த இடத்துல ஊழியம் செய்தது நிமித்தமா என்ன செய்தாங்க அப்படின்னா, சின்ன குடிசை வீடு போட்டு உட்கார்ந்து இருந்தார். எல்லா ஊழியத்துக்கு போயிட்டு வந்த நேரத்துல எல்லாத்தையும் பிச்சை அறிஞ்சிட்டான். ஒண்ணுமே கிடையாது. மழை பெய்கிறது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கை மட்டும் முகத்துல மூடிட்டு அமைதியா ஜபம் பண்ணி கொண்டே உட்கார்ந்து. கூரை போட முடியல அவரால். ஆரம்ப கால ஊழியம், கொஞ்ச நாள் அப்படி ஜபம் பண்ணி கொண்டே இருந்தார். திடீர்னு இந்த கூரையெல்லாம் பிச்சு போட்டாங்க பாருங்க. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அவருடைய மகன் படுத்த படுக்கையா மாறிட்டான். டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டு பாக்குறாங்க, ஒண்ணும் முடியல. இந்த ஏழை ஊழியன்
கடைசி வழி இல்லாம இந்த ஏழை ஊழியனை, நாங்க கூரையெல்லாம் பிச்சு போட்டேன், உங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணேன், என் மகன் இப்படி படுத்த படுக்கையாயிச்சா, எழுந்து நடக்க முடியல அவனால, அவனுக்கு வந்து ஜெபம் பண்றீங்களா? இந்த ஏழை ஊழியன் போய் ஜெபம் பண்ணார். பெரிய ஜெபம்லாம் பண்ணலங்க, நீண்ட ஜெபம். ரெண்டே வார்த்தை, இயேசுவின் நாமத்துல படுக்கை விட்டு எழுந்துற, ரெண்டே வார்த்தை, அவ்வளவுதான். எழுந்தான், நடந்தான், ஓடினான். ரொம்ப சந்தோஷம். உடனே வந்தாங்க, அந்த ஓலை கூரையை மாத்தி அவருக்கு ஒரு நல்ல வீடு ஏற்படுத்தி கொடுத்து அங்க சபை உண்டாகி தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் இந்தியாவில் நடந்துச்சுங்க, தமிழ்நாட்டில் நடந்துச்சு, வேற எங்க இல்லை. நான் வெளிநாட்டு கதையை சொல்றேன், தமிழ்நாட்டிலே நடந்தது. உங்க அனுபவம் இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவனுக்கு நீ செய்யாமல் இருந்தால் அது பாவம். அந்த சாபம் உன் வீட்டு வாசல் படியில படுத்திருக்கும். நன்மை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை காட்டுகிறோமா? நல்ல சமாரியன் ஆசாரியன் பக்கமாய் ஒதுங்கி போகிறான், லேவியன் பக்கமாய் ஒதுங்கி போகிறான். நல்ல சமாரியன் அவனுக்கு உதவி செய்கிறான். ஒரு யூதன நல்ல சமாரிய நாட்டை சார்ந்தவன் உதவி செய்து அவனை பாதுகாக்கிறான். அந்த இயேசு உங்களை தேடி வந்தாரே, நல்ல சமாரியனாய் இருக்கிற இயேசு உங்களை தேடி வந்து அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, உங்க மேல அன்பு வச்சு உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யோசிக்கணும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நாங்கள் ஊன்ற கட்டப்பட, மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை காட்ட உதவி செய்வீராக. மகிமை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை நடத்துகிற, இந்த மகிமை டிவி நடத்துகிற தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற எல்லாரையும் கர்த்தர் வைத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.